மூசா சொல்ற? அவ அப்படியே சொன்னா? ஆமாக்கா, அந்த அம்மா அப்படிதான் சொன்னாங்க. கிட்னி அநியாய விலைக்கு பறி கொடுத்துட்டோம், எங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுங்கம்மான்னு கண்ணுல கண்ணீர் வடிய வந்து நின்னாங்க அந்த பொம்பளையும் இன்னொருத்தையும். நானும் அவங்க மேல பரிதாபப்பட்டு அடியாளு வச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஜனார்தனனை மிரட்டி புரோக்கர் கூட பேசினத செல்போன்ல போட்டோ எல்லாம் எடுத்து அதை காட்டி பயமுறுத்தி அவங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்தேன். ஆனா அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம நன்றியை மறந்துட்டு என் எதிரிங்களோட கை கோத்துக்கிட்டு நான் அவங்களுக்காக எவ்வளவு எல்லாம் பாடுபட்டேன். இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு மூசா. அக்கா அழாதீங்கக்கா. சில சமயங்கள்ல நாம பாவம் நினைச்சு பரிதாபப்பட்டு போடுற பிச்சை சில தப்பான பாத்திரங்கள்ல போய் விழுறது உண்டு. அது போலதான் இதுவும். இல்ல மூசா, மனசு கேட்க மாட்டேங்குது. அத கூட மன்னிச்சிடலாம் மூசா. ஆனா இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து அவ மூலமா என் வீட்டுல போதை பொருள் வைக்கிறதுக்கு அவளுக்கு எப்படி மூசா மனசு வந்துச்சு? ஒரு உதவி பண்ணவங்களுக்கு அதை திருப்பி கூட செய்ய வேணாம், அட்லீஸ்ட் கெடுதல் பண்ணாமையாவது இருக்கலாம் இல்லையா? பணத்துக்காக ஏங்குற இந்த உலகம் நல்லவங்கள கெட்டவங்கள மாத்தும். அதுல இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த மூளைக்கு? சரிக்கா, கேஸ் விசாரணை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மூசா. போலீஸ் வீட்ல இருந்து போதைப் பொருள் எடுத்திருக்காங்க. அதை விட என் எதிரிங்க ஏற்பாடு பண்ண அந்த டம்மி அக்யூஸ்ட் வேற நான் தான் அவன்கிட்ட போதைப் பொருளை கொடுத்து எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ சேல்ஸ் பண்ணன்னு சொன்னதா வாக்குமூலம் வேற கொடுத்திருக்கான். மொத்தத்துல என் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க ஆதாரங்களே இல்ல மூசா. வீட்ல போதைப் பொருள் கொண்டு வந்து வச்ச அந்த பொண்ணு இன்னார் சொல்லிதான் நான் கொண்டுட்டு போய் ராஜலட்சுமி வீட்டுல வச்சேன்னு கோர்ட்ல சொன்னாதான் முதல்ல கேஸையே உடைக்க முடியும். அப்புறம்தான் நான் விடுதலை ஆகிறத பத்தியே யோசிக்க முடியும். அக்கா, கண்டிப்பா அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லும். அந்த ஜெகனும் ஜனார்த்தனனும் கூட்டு சேர்ந்து உங்களை உள்ள வைக்க செய்யற சதி பழிக்காது. இல்ல மூசா, இந்த விஷயத்துல அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அநியாயம் எவ்வளவு தூரம் உயர்ந்து நின்னாலும் அதுக்கு அடித்தளம் கிடையாது. சின்ன குழந்தை தும்முற தும்மல்ல கூட அது சாஞ்சிரும். அந்த பொண்ணு கூண்டுல ஏறி உண்மையை சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே மூசா. சில அதிசயங்கள் நடந்து முடிகிற முன்னாடி வரைக்கும் அதுக்கான எந்த அறிகுறிகளும் இருக்காது. அதே மாதிரிதான் இந்த பொண்ணும் உங்களுக்காக வந்து சாட்சி சொல்றதும் நடக்கும். அதை எப்படி சொல்ற மூசா? தோணுது, சொல்றேன். அக்கா, எக்காரணத்தை கொண்டும் எந்த கடவுளும் அதர்மம் ஜெயிக்கிறதுக்கு துணை போகாது. நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயம் நாம தான் ஜெயிப்போம். நான் வரேன். ஓ ஓகே ஓகே, முடிச்சிருவோம். அப்புறம் அந்த அண்ணா நகர் இடம் இருக்குல்ல, அதுவும் எனக்கு தான் வேணும். எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. சாயங்காலம் கிளப்புக்கு வருவீங்கல்ல, அங்கேயே வச்சு பேசி முடிச்சு ஒரே செக்கா கொடுத்துட்றேன். அப்புறம் அந்த போரூர் இடம். இந்த பூனை இங்கே எதுக்காக வருது? மணி, நான் அப்புறம் பேசுறேன். அரடே வாங்க சார், உட்காருங்க. என்ன சார் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இவன் சரியான கல்லூலி மங்கனாச்சே, காரியம் நடக்குமா? சார் சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை மிஸ்டர் ஜெகன், டி நகர் வரைக்கும் ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சார், உங்களை போல ஒரு திறமையுள்ள சீனியர் லாயர் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? சார் என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ராஜலட்சுமி உள்ளே போனதில் அவ்வளோ கவலை போல இருக்கு. என்ன இருந்தாலும் சிஷ்யே இல்லை. ஜெகன், லாயர் ராஜலட்சுமி பேப்பரில் பார்த்தேன் சார். என்ன சார் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க? நம்ம ஒட்டுமொத்த லாயர் சொசைட்டிக்கும் பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உங்கள் ஜூனியருங்கிற முறையில் உங்களுக்கு தான் பெருத்த அவமானமாக போயிருக்கு சார். என்ன மிஸ்டர் ஜெகன், நீங்களும் அப்படி பேசுகிறீங்க? லாயர் ராஜலட்சுமி அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போது அவங்க பண்ணலையா? நீங்கள் பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா மிஸ்டர் ஜெகன்?
உங்களுக்கும் ராஜலட்சுமிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்காக அவங்க குணத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம் இப்படியா பேசுறது? சார், நான் அந்த ஆக்சிடென்ட் கேஸை அப்பவே மறந்துட்டேன் சார். மற்றபடி ராஜலட்சுமி மேல எனக்கு எந்த விதமான பழியோ பகையோ கிடையாது சார். நான் அவங்கள தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஒரு முறை கோபத்தோட கூட பேசியிருக்கேன். அவங்களோட உண்மையான குணநலன்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். அதனால தான் பேப்பரில் போட்டிருந்தபடி அவங்க பண்ணியிருப்பாங்களோன்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் சார். இது முழுக்க முழுக்க ராஜலட்சுமிக்கு வேண்டாதவங்க பண்ண சதி. போதைப் பொருளை வீட்டில் கொண்டு போய் வச்ச அந்த லேடி மட்டும் கிடைச்சிட்டா டோட்டல் கதையே தலைகீழா மாறிடும். ஆனா இது வரைக்கும் அவளை ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியல. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்ப நான் எதிரி இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் எல்லா காரியத்தையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்குவாங்க. இது என்னோட யூகம். சார், நீங்கள் சுற்றி வளைச்சி எங்கே வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் ராஜலட்சுமிக்கு நெருக்கமான நண்பனாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எதிரி கிடையாது. சப்போஸ் உங்கள் கணிப்பு உண்மையானா ராஜலட்சுமிக்கு எதிரியா இல்லை நண்பனா வேற யாராவது மாட்டலாம். நீங்க தான் அதுன்னு குறிப்பிட்டு சொல்லி மிஸ்டர் ஜெகன். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? மிஸ்டர் ஜெகன், எதையும் காலம் முடிவு செய்யும். அந்த முடிவு மிக சரியா இருக்கும். வரேன். இந்த ஆளுக்கு நம்ம மேல பலத்த சந்தேகம் வந்துச்சு. இனிமே நம்ம பார்த்து கவனமா நடந்துக்கணும். இடிபாடே, குட்டிச்சவரே, என் குலம் கெடுக்க வந்த குறை கருவே, மூசா என்னும் அந்த பூதகுல சிறுவன் யமனிடமே எகத்தாளம் பேசக்கூடியவன். அவன் சக்திகள் எண்ணில் அடங்காதவை. அவன் எப்போது என்ன செய்வான் என்பது அவனை படைத்த பூதகுல பிரம்மனுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ அவனிடம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு அவன் 4 குழந்தைகளாக மாறி நிற்பதை கூட நீ உணராது அவர்களை கடத்த முற்பட்டது உன் அதிகபட்ச அறிவிலித்தனம். நான் உன்னை படைத்ததற்கு பதிலாக உன்னை போல் ஒரு மண்பொம்மையை படைத்திருந்தால் கூட அதிக விலைக்கு விற்றிருக்கலாம். அவங்கிட்ட என்ன படைக்க சொல்லி நானா தவம் இருந்தேன்? குறைவான சக்திகளோடு என்னை படைத்துவிட்டு இப்பொழுது என்னால் எதுவும் முடியவில்லை என்று குறை கூறுகிறான். முட்டாள், அடி முட்டாள். பயப்பட வேண்டாம், மறைஞ்சிடாத. இப்ப நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். என்ன பாக்குற? இந்த மூசா எப்பவுமே சொன்ன வாக்க தவற மாட்டான். உன்னுடைய வாக்கு தவறாமையை கேட்க நான் இங்கு காத்திருக்கவில்லை. பின்னென்ன, தோல்வியின் ரணத்தை ஆற்றிக்கொள்ள இப்படி உளவிக் கொண்டிருக்கிறாயா? இலக்கை அடையாதது எய்தவனின் பிழைதானே தவிர அம்பின் குறையில்லை என்பதை ஒரு மூடவேடன் மறந்து விட்டான். அதைத்தான் நினைத்து இங்கு உளவிக் கொண்டிருக்கிறேன். அம்பு நீ, இலக்கு நீ கவர வந்த குழந்தைகள். எய்தவன் அந்த அசீம் என்பதையும் நீயே சொல்லிவிட வேண்டியதுதானே? நான் ஒருபோதும் இது போன்ற தோல்விக்காக துவண்டதில்லை. என் உருவில் நீ போலியாக இருந்தாலும் உனது புலம்பல் எனக்கு இழுக்காக இருக்கிறது. நிழல் நிலத்தில் விழுவது இயற்கை என்றாலும் என் நிழல் விழுவதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவன் இந்த மூசா. உன் நிழல் போல் படைக்கப்பட்டதாலோ என்னவோ சக்தி குறைவாக இருந்தாலும் என்னை படைத்தவனின் இழிவு சொற்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அசீம் என் பொறுமையை மிகவும் சோதிக்கிறான். அதனால நீ அவனை என்ன செய்து விட முடியும்? உன்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் உன்னையும் ஒன்று செய்ய முடியாது, அந்த அசீமையும் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? படைக்கப்பட்ட எல்லாமே அதன் நோக்கத்தை எய்வதில்லை. அதை போலத்தான் நீயும் என்பதை நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் நன்றாகவே அறிவேன்.
நீ என்னைப் போலவே இருப்பதாலும் நான் அவதார புருஷனாக இருப்பதாலும் உன்னை மன்னித்து என் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு உனக்கு சாப விமோச்சனத்தை தர விரும்புகிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? என்ன ஆழம் பார்க்கிறியா? அண்ட சராசரங்களும் அதல பாதாளங்களும் நானாக இருக்கும் போது நான் யாரையும் ஆழம் பார்க்க வேண்டியதில்லை. நீ அந்த அசீமால் படைக்கப்பட்டவனாக இருந்தாலும் நீ என்னைப் போல இருப்பதால் அவன் கையால் நீ அழிவது எனக்கு இழுக்கு. அதனால்தான் நான் அழைக்கிறேன். நீ யாரோடு சேர்ந்தாலும் உன் முடிவு அழிவுதான். ஆனால் அவன் அழித்தால் உனக்கு சாபம் தொடரும். நான் அழித்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும். சாபமா மோட்சமா நீயே முடிவு செய். சரி, நல்லாவே சிரிச்சுக்கோ. நான் அந்த போலிய திட்ட நீயும் உன் பங்குக்கு சிரிச்சு அவனை வெறுப்பேத்தி வெளியே அனுப்பிட்ட. நான் இப்ப ஏவலுக்கு ஆள் இல்லாம நிக்கிறேன். உனக்கு என்னடா? எஜமா, உங்களை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தின அந்த போலிய நான் சிரிச்சு அவமானப்படுத்தினேன். இதுல என்ன தப்பு? குரு விசுவாசத்தை குருவே குரு துரோகம் சொன்னா பாவம் இந்த சிஷ்யன் என்ன பண்ணுவான்? ஆஹா ஆஹா, நல்லாவே பேசுற. உன் கையாலாகாத தடுத்த வாயால மறைக்க பாக்குறியா? நீ ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் இந்த போலி மூசாவை படைக்க போறேன்? இப்படி அல்லாட போறேன். போனவன் திரும்பி வருவானா? வந்தாலும் நிஜ மூசாவை அழிக்க நான் போட்டு வைத்த திட்டங்களுக்கு முழு மனதுடன் ஒத்துழைப்பானா? என்ன அசீம், ரொம்ப கவலையோட உலாவிட்டு இருக்க? எனக்கு என்ன கவலை? உன் பேரனை நான் அழித்து விடுவேன்னு நீதான் கவலைப்படணும். மூசா ஒன்னும் கண்ணு பட்டோ காலு பட்டோ காத்து பட்டோ அழியக்கூடிய பூமியில போட்ட கோடு இல்ல. அவன் ஒரு கல்வெட்டுல செதுக்கப்பட்ட காவியம். அவன் ஒரு காவியமோ ஓவியமோ, என்ன பொறுத்தவரை அவன் ஒரு தூசி. ஏன் உன் கண்ணுல விழுந்து உறுத்துனதுனால அப்படி சொல்றியா? அலாவுதீன், வெட்டி பேச்சு தேவையில்லை. நீ இங்க வந்த நோக்கம் என்ன? சொல்ற. நீ உருவாக்கினியா ஒரு போலி மூசா. அவன் இப்போ எங்க பக்கம். அதிர்ச்சியா இருக்கா? என்ன செய்யறது? உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இல்ல இல்ல, நீ பொய் சொல்ற. அதுக்கு எனக்கு என்ன அவசியம்? நீ அவனை திட்டியா? அவனால் 4 குழந்தைகளை கடத்த முடியலங்கிறதுக்காக கோச்சுக்கிட்டியான். பாவம், அவன் மூசா கிட்ட என்கிட்ட சொல்லி ஓன அழுதான். நாங்களும் அவனு பாவமேனு பார்த்து மன்னிச்சிட்டோம். மூசாவை அவனை தன்னோட சகோதரனை ஏத்துக்கிட்டு வீட்லயே தங்க வச்சுட்டான். அசீம், உன்னோட சேட்டைகள் தாங்க முடியாம தான் என்னோட முன்னோர்கள் உன்னை பிடிச்சு பூமியில போட்டு புதைச்சாங்க. நீ பக்ஷிஸ் மூலமா மூசாவை இறக்கப்பட வச்சு வெளியே வந்துட்ட. ஆனாலும் உன் கெட்ட நேரம் உன்னை தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நீ தொடர்ந்து எங்களோட மோதிட்டு இருந்த மீண்டும் உன்னை பிடிச்சு பூமியில புதைக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. அலாவுதீன், உன் மிரட்டலுக்கெல்லாம் இந்த அசீம் பதுதா பயப்பட மாட்டா. போதும், உன் அறிவுரையை முடித்துக் கொண்டு கிளம்பு. போதும்னாலும் போதலனாலும் நான் சொல்ல வந்த விஷயம் அவ்வளவுதான். வரேன். துரோகி, நன்றி கெட்ட துரோகி. அந்த போலி மூசாய முதுகுல குத்திட்டா. அவனை சும்மா விடக்கூடாது எஜமா. ஏற்கனவே எனது கொம்பு கூர்மையாகத்தான் இருக்கிறது. நீ வேற அதை சீவி விட வேண்டாம். போலி துரோகி, எங்கடா இருக்க? உனக்கு அழிவு காத்திருக்கு. சீக்கிரம் வாடா. நாம போய் பேசுனதுல போலி மூசா மனசு மாறி ஒருவேளை நம்ம கூட சேர்ந்துட்டா அசீம் கிட்ட இருந்து போலியை காப்பாத்துற நிலைமைக்கு
ஆளாயிருவோமோ? அப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்யவே கூடாது. அப்படி நடந்தாலும் போலி மூசாவை காப்பாத்துற முயற்சியில நாம இறங்கக்கூடாது. விஷம் என்னைக்குமே விஷம்தான். போலி மூசாவோட அழிவு தான் நமக்கு முக்கியம். வாங்க தாத்தா. அசீமை பார்த்துட்டு வந்தீங்களா? நேரா அங்க இருந்தா வரேன். அவனை என்ன பண்ணினீங்க? ஒரு கலக்கிட்டல்ல மூசா. நான் அசீமை பார்த்து, டேய் அசீம், உன் சேட்டை தாங்காம தான் என் முன்னோர்கள் ஒன்று பூமியில புதைச்சாங்க. நீ பக்ஷிஸ் மூலமா மூசாவோட அனுதாபத்துக்கு இடமாகி இங்க வந்திருக்கிற. இப்பவும் நீ தவற உணராம எங்களை தொல்லப்படுத்தினா நாங்க மறுபடியும் உன்னை புதைக்க வேண்டி வரும்னு எச்சரிச்சுட்டு வந்துட்டேன். அவனுக்கு ஞான உபதேசம் பண்ற நேரமா இது? இல்ல நீங்க பண்ணிதான் அவன் கேட்க போறானா? அவனுக்கு அழிவு நாட்கள் ஆரம்பமாயிடுச்சு தாத்தா. வாஸ்தவம் தான் இல்லைங்களே. போலி மூசா எங்க பக்கம் சேர்ந்துட்டாங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வரலான்னு தான் போனேன். எதுக்கு சொல்லி பார்க்கலாமேன்னு தான் சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. ஏன் தாத்தா, நீங்க போய் அந்த அசீமை பார்த்து அவனை குழப்பி போலி மூசா மேல கோவம் வர மாதிரி பேசிட்டு வருவீங்கன்னு பார்த்தா கடைசியில மூக்கறுபட்டு வந்திருக்கீங்க. இல்லப்பா, அவன் என் அறிவுரையை தான் கேட்கல. ஆனா நான் குழம்பி போயிருக்கான். அவன் அந்த போலி மூசா மேல ரொம்ப கோவமா இருக்கான். நீயும் போலி மூசாவை ஏத்தி விட்டுருக்கல. நான் பேசின பேச்சுல அந்த போலி மூசா தனக்கு இந்த வாழ்வு வேணுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அபாரம்ப்பா, அபாரம். இந்த நேரம் பார்த்து அசீம் கூப்பிட்டு, ஏண்டா நீ கட்சி மாற போறியாமேன்னு கேட்டா, போலியும் ஆமா அப்படித்தான் மாற போறவங்கள என்ன பண்ண முடியும் தனாவிட்டா பதில் சொன்னா, நான் உன்னை விட்டாதானே கட்சி மாறுவேன்னு அழிச்சிருவான். தாத்தா, நீங்க சொல்றது உடனடியே நடக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த போலிக்கும் அவன் ரொம்ப கடுமையா கோபம் வரும்படி அந்த அசீம் கிட்ட பேசினா அந்த அசீம் தன்னை அழிச்சிருவான்னு அவனுக்கு தெரியும். அழிவு பயத்துல அவன் அந்த அசீமை எதிர்த்து பேசலன்னா நாம எதிர்பார்க்கிற போலியோட அழிவு நடக்காது. அதனால உண்மையான நானே போலியா நடிக்க போறேன். நீ உண்மையா நடிச்சாதான் அசீம் உன்னை போலின்னு நம்புவான். சரி, நான் போலியா போய் உண்மையா நடிக்கிறேன், போதுமா? நீ ஏன் போலியா நடிக்க வேண்டியிருக்கேன்னு வருத்தமா இருக்கு மூசா. நடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நடிச்சுதானே ஆகணும். ஆமாம்பா, எல்லாம் விதி. ஏன் தாத்தா, நான் அந்த அசீம் கிட்ட போலியா நடிக்கும் போது உண்மையான போலி அங்க வந்துட்டா என்ன பண்றது? வரமாட்டான். போலிய நான் பாத்துக்கிறேன், அசீமை நீ பாத்துக்கோ. வா போலாம். சரி.